ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி vlog ஈவினிங்லேருந்து அண்ணுவை கொண்டே விட்டுட்டு ஹஸ்பண்ட் 2-3 இடம் எங்கேயோ சுற்றிலாம் பார்த்துட்டு நேற்று தான் வந்தார். ஸோ அவருக்கு காஃபி போடலாம் அப்படின்னு ஈவினிங் கிச்சனுக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி நைட் ப்ரிப்ரேஷனும் கூடவே ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பேபி பொட்டேட்டோ, பட்டாணி, இந்த பாலக்கெல்லாம் சேர்த்து ஒரு சப்ஜி பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு பாலக்கை வந்து ஜஸ்ட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அதில் போட்டிருக்கேன். ஒரு 2-3 நிமிஷம் ஆனதும் எடுத்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெடி. ஃபுல்லுமே இன்றைக்கி சப்ஜியில் சேர்க்க போகிறது. இன்றைக்கி தேவையான கொஞ்சத்தை எடுத்துகிட்டு பாக்கியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் வந்து வேற ஒரு ரெசிபிக்கு யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ டெய்லிலாம் நான் காஃபி டீ குடிக்கிறதில்ல. என்றைக்காவது குடிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா முக்கால்வாசி பிளாக் டீ, பிளாக் காஃபி கூட நல்லா தான் இருக்குது. ஸோ அவருக்கு வந்து பால் சேர்த்து தான் குடிப்பார். அதனால் அவருக்கு போடுறதுனால நானும் கொஞ்சமாக எடுத்துக்கலான் இருக்கேன். காஃபி பார்த்திங்கன்னா நல்லா தூக்கி ஆற்றணும் அப்படின்னா தான் டீயோ காஃபியோ நுரைக்க நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காக போடலை, கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப கசப்பாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். கடையில் வாங்கினோம் அப்படின்னா ஃபில்டர் காஃபி ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இது இன்ஸ்டன்ட் காஃபி வந்து அவ்வளோ எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் பிடிக்காது. அதனால் கொஞ்சம் லைட்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ கப் வாங்கினேன் பார்த்திங்களா, இதுதான் இப்போதைக்கு ஃபேவரேட் கப் எனக்கு. ஸோ எனக்கு இதில் எடுத்துகிட்டு அவருக்கும் கொண்டு போய் கொடுத்தாச்சு. நானும் சித்தும் ஒரு vlog பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் பாஸ்லாம் பண்ணிவிட்டு நைட் ஆகிடுச்சு, டின்னர் ரெடி பண்ணலான்னு. பிளான்ச் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அந்த கீரை நல்லா ஆறிடுச்சு. அது இப்போ மிக்சியில் பியூரி பண்ணிக்கிறேன். இது வச்சுருந்தேன் பார்த்திங்களா, மக்கி கியாட்டா சர்சோங்க சாகுன்னு சொல்லியிருந்தேன்ல, அது ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அது கூட கொஞ்சம் பாலக் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். இது நாளைக்கு வந்து இந்த இப்போது இதில் பாக்கி வைக்கிற பாலக்கையும் அது கூட சேர்த்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு தடவை திருப்பியும் தாளிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அவருக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து நாளைக்கு லஞ்சுக்கு அதை பண்ணிடுவேன். இப்போது ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, வெள்ளைப்பூடு இதெல்லாம் இடித்து எடுத்துக்க போகிறேன். தோல் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இடிக்கிறதுல போட்டு உரலில் போட்டு நல்லா இடிச்சே எடுத்துக்கலாம். இதுக்கு பதில் நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். அந்த பச்சை மிளகாவை அப்படியே தாளிச்சிடலாம். ஸோ இந்த உட்டன் இது பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தேன் மீஷோவில். அது பார்த்திங்கன்னா மரம் வந்து வெட்டி அப்படியே ஈரமாக அனுப்பி விட்ருக்காங்க. அது வர்றப்பயே அந்த பேக்கெட்டெல்லாம் ஒரு மாதிரி ஈரப்பதத்தோடு பூசணம் பிடிச்ச மாதிரி வந்தது. அப்புறம் நல்லா கழுவிட்டு ஒரு வாரம் வெயிலில் வச்சு எண்ணெய் தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தான் ஓகே. இப்போயுமே கூட டெய்லி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நேரம் எண்ணெய் தடவி வெயிலில் வச்சு எடுக்கணும். நல்லா அது கொஞ்சம் ஷைனிங்காக ஆற அளவுக்கு அதை பழக்கணும். ஃபோட்டோவில் பார்க்க ஷைனிங்காக இருந்தது, நிஜத்தில் வந்தது பார்த்திங்கன்னா அப்படியே மரம் வெட்டின ஃப்ரெஷ் மரத்தை அப்படியே அனுப்பி விட்டுருந்தாங்க. ஸோ தேவையானதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு வெங்காயம், 2 தக்காளி இதெல்லாம். ஸோ அதுக்குள்ளே மாவு கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னா ஃபுல்காக போடுறதுக்கும் சரியாக இருக்கும். 1 கப்பு தண்ணி, அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு, கொஞ்சமாக உப்பு, ஓமம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். ஃபோர்க் வச்சு முதல்ல லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பிசைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் தேவைப்படாது. ஒரு வேளை மாவு சிலது வந்து ரொம்ப இதுவாக இருந்தது அப்படின்னா குறன்னு இருந்தால் தண்ணி கூட கொஞ்சம் இழுக்கும். இல்லைன்னா இந்த அளவே போதுமானது. தேவைப்பட்டால் தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இன்றைக்கி வந்து தண்ணிலாம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படலை. அதையே அப்படியே நல்லா பிசைஞ்சாச்சு. இது கொஞ்சம் ஊறுச்சு அப்படின்னா நம்ம ரொட்டி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். சப்ஜி பண்ணுற வரைக்கும் ஊறட்டும். இப்போது சப்ஜி ரெடி பண்ணிக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஒரு சின்ன அன்னாசிப்பூ, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு. ஸோ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து இதையும் பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இதுக்கு பதில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மட்டும் கூட சேர்த்தா போதும். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பல்லாரி வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வதக்கிடணும். பட்டாணி வந்து நான் ஃப்ரோசன் வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேக வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 2 தக்காளி சேர்த்துட்டு தேவையான ஒரு உப்பு சேர்த்தோம் அப்படின்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக கரையும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். கொஞ்சம் தக்காளி வந்து நல்லா வேகட்டும். பாருங்கள் தக்காளி கொஞ்சம் வெந்துச்சு. இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடணும். இது கூட பேசிக் மசாலா தான். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் இதெல்லாம் தான் சேர்த்துக்க போகிறேன்.
காரம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ மசாலா சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு குட்டி குட்டியாக உருளைக்கிழங்கு அன்றைக்கி எடுத்து வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதை ஃபோர்க்கால் லைட்டாக குத்திட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மசாலாலாம் இதில் கூட்டாகணும். அதனால் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக விட்டுடலாம். ஸோ இந்த உருளைக்கிழங்கை முதல்லையே தனியாக எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். அது டெக்ஸ்சர் இன்னுமே கூட நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், ஒரு 2-3 மினிட்ஸ் ஆச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டாணி அண்ட் பாலக் பியூரி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அதே மாதிரி இதையுமே கூட ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா வேக விட்டுறணும். சூப்பருங்க, நல்லா பாலக்கோட கலர்லாம் மாறி எண்ணெய் பிரிஞ்சு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரையாக சர்வ் பண்ணணுன்னா இதே ஸ்டேஜில் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கசூரி மேத்தியும் சேர்த்துருக்கேன். நான் சப்பாத்திக்குங்கிறனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது பண்ணோம் அப்படின்னா உருளைக்கிழங்குக்குள்ளே இன்னுமே நல்லா மசாலா போய் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3/4 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். கொஞ்சமாக டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான சப்ஜி ரெடி. ஸோ படம் வந்து அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ரேகா சித்திரம் அப்படின்னு ஒரு மலையாளம் மூவி பார்த்தேன், நல்லா இருந்தது. அவங்க மூவிஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ மூவிங்காக இருக்கும் பார்த்தீங்களா, பட் ஸ்டோரி த்ரில்லராக நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோதான், சப்ஜி ரெடி. மல்லி இலை தூவிட்டு இறக்கிற வேண்டியது தான். நல்லா நிறைய மல்லி இலை சேர்த்துக்கலாம். பாலக்கும் சேர்த்தனால நல்லாயிருக்கும் சப்ஜி. பாலக் பேஸ்ட் இல்லைனாலும் நீங்கள் வெறும் உருளைக்கிழங்கு பட்டாணி வச்சு கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சப்ஜி முடிஞ்சதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவிட்டேன். அப்பப்போ இது சிம்மில் வச்சு விட்டுருந்தேன் பார்த்தீங்களா, அப்போயே போய் பாத்திரம்லாம் கழுவிட்டு வந்துட்டேன். நல்லா கம்மகமான சப்ஜியும் ரெடி. ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் இங்கே ஃபேன் போட்டு உட்காந்துருக்கேன். அவர் நியூஸ் பார்த்துட்ருக்காரு. டெட்டு பாருங்கள் வந்து பார்க்குறது. நான் வந்து இப்போயே டின்னர் சாப்பிட போகிறதில்ல. அவர் இன்னொன்று பழம்லாம் சாப்பிட்டனால எனக்கு இப்போ டின்னர் வேண்டான்ட்டார் செஞ்சதுக்கப்புறமா. ஸோ அதனால் நான் வாக்கிங் போயிட்டு வந்து தான் சாப்பிட்லான் இருக்கேன். போயிட்டு வந்து தான் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். பரதாபமாக உட்காந்துருக்கேன். அவர் தூங்கிட்டார் போல். ஸோ எனக்கு பசிச்சது நடந்துட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதனால் ஒரு 2 இல்லை 3 சப்பாத்தி போட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் வீடியோலாம் எடிட் பண்ணிவிட்டு தான் படுப்பேன். ஸோ ஃபுல்காக தான் போடுறேன். நல்லா இந்த இது வச்சு பண்ணுறதுனால சூப்பராக வருது. மாவும் இதே மாதிரி பிசைஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளாம் பிசைஞ்சோம் அப்படின்னா சில டைம் மாவு வந்து நல்லா இலக்கமாக தண்ணியாக ஆகிடும், இல்லைன்னா பயங்கர கட்டி ஆகிடும், தேய்க்கிறதுக்கே வராது. இது அளவு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி இது ஒன்று வாங்கிக்கோங்க. ஃபுல்கா செய்யணுன்னா ரொம்ப நல்லா வருது. நம்ம தவாலே வச்சு பண்ணுறத விட ஒரு பாதி இது தவாவில் வச்சு வேக வச்சுட்டு அப்புறமா இந்த நெட்டில் போட்டு மெஷ்ஷில் போட்டு இது பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒப்பி புஷ்ஷுன்னு வருது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டெல்லாம் தேவையில்லை. நம்ம இதில் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக புதுசாக செய்கிறவங்களுக்கு கூட சூப்பராக வரும். அவ்வளோதான், சூடாக இருக்கப்பயே அப்படியே சாப்பிட்ணுன்னாலும் சாப்பிட்லாம். நெய் தடவினோன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால் லைட்டாக சூடாக இருக்கப்பயே மேலே கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிடணும். அவ்வளோதான், லாஸ்ட் இதை முடிச்சுட்டு இருக்கப்பயே அப்படியே எடுத்து வைக்கிற சாமான்லாம் அங்கங்கே அந்த ட்ரை மாவு அது இதெல்லாம் ஒதுக்கிட்டோம் அப்படின்னா கடகடன் வேலை முடிஞ்சிடும். கிண்ணத்தில் இருக்க மாவையும் எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதையும் கழுவுறதுக்கு போட்டுருணும். சாப்பிட உட்காரத்துக்கு முன்னாடி பாத்திரம் கழுவிட்டு தான் போய் உட்காந்து சாப்பிட போகிறேன். இல்லைன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு வேலை செய்ய பிடிக்காது. அதனால் இந்த பிளாட்ஃபார்மையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு இடம் முடிச்சிட்டோன்னா சாப்பிட்டுட்டு போய் செட்டில் ஆகிடலாம். நைட்டு டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம்லாம் என்ன வேலை செய்ய சொன்னாங்கன்னா என்னால் முடியவே முடியாது. அதனால் அதுக்கு முன்னாடி எவ்வளோ வேலை பார்க்க முடியுமோ பார்த்துட்டு கடைசியாக சாப்பிட்ற தட்டு மட்டும் கழுவுற மாதிரி வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு ஏரியாவை கிளியர் பண்ணிவிட்டு போயிடுவேன். அவ்வளோதான் பாருங்கள், சுட சுட ரொட்டி கூடவே சப்ஜி சூப்பராக இருந்தது. ஸோ இவங்களுக்கு நெய் வாசனை ரொம்ப பிடிக்கும். ரொட்டியில் நெய் தடவிருக்கேன் பார்த்தீங்களா. வந்து 2 பேரும் அவனுக்கு ஏற்கனவே சாயங்காலமே சாப்பிட்டாச்சு. அந்த வாசனைக்காக வந்து உட்காந்துருக்கானுங்க. ஸோ 2 பேருக்கும் ஆளுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு நான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.